ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்ஷன் காமெடி வெப்சீரிஸாக எடுக்கப்பட்ட ரைட் ஆர் டை அப்படின்ற வெப்சீரிஸ் இப்போ அமேசான் பிரைம்ல பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் 8 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 40 to 50 மினிட்ஸ் கிட்ட வந்தது. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வயசா இருக்கும். இருந்தாலுமே இப்போ இருக்குமே இவங்க யாருமே மேரேஜ் பண்ணிக்காம தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அசாசினா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு கொடுக்குற மிஷினான ஒரு நபரை கொள்றது மூலமா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா காசு அப்படின்னு வரும். சோ இதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த விஷயம் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மிஷன்ல தவறுதலா ஒரு சில விஷயங்கள் பண்ண போய் இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இறந்து போறாரு. அது மட்டும் இல்ல இந்த கொலையை நம்ம ஹீரோயின் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட லைஃப்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணி சர்வை பண்றாங்க, உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யாரு, கிடைச்சாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சீரிஸ்ல வரக்கூடிய ஒரு ஹியூமர் சீக்வன்ஸுமே தரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட் இவங்க 2 பேரும் இருக்கிற அந்த ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதோட நீங்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸை விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு தரமா ஒர்க் ஆகும். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா சும்மா வெளியே எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டோரியா பார்க்கும்போது ஒரு 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ் அவங்களோட லைஃப்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம தான் போகும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டிங்கா இருந்துச்சு. ஃபைனலா படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே ஓரளவுக்கு நல்ல என்கேஜ்மெண்டா தான் போகுது. கண்டிப்பா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. டியூரேஷனுமே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.